ஓப்பனிங்ல ஹீரோட இடத்துல அடிபட்டு கிடக்குறாரு. அப்ப அவரோட வாய்ஸ் ஓவர்ல எல்லா கதையும் அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கும், இந்த கதையும் எங்க அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்ல அப்படி ஹீரோட சின்ன வயசை கட்டுறாங்க. நைட் டைம்ல ஹீரோவும் அவரோட அக்கா பத்ராவும் தூக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா சோகமா இருக்காரு. இதை பார்த்த ஹீரோட அம்மாவும், அதான் டாக்டர் சொல்லிட்டாருல, எவ்வளவு பண்ணாலும் நான் 2 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு, உங்க சக்திக்கு முடிஞ்சதை நீங்க பண்ணிட்டீங்க, எனக்குன்னு எழுதி வச்சது அவ்வளவுதான் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பாவும், எனக்கு பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சதான் பயமா இருக்குன்னு சொல்ல, இப்போதைக்கு பசங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், முதல்ல இவங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு 2 பேருக்கு நான் சொல்லி தரேன், அதுக்கப்புறமா அவங்களுக்கு பொறுமையை தெரியிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்பாவும், நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல உன் பிள்ளைகிட்ட சொல்லு, மறுபடியும் யாரோ இன்னைக்கு அடிச்சிருக்கான், திரும்ப அப்படி பண்ணானா ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு சொல்றாங்க அப்படி சொல்ல, இவ்வளவு கோவம் இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அம்மாவுமே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அப்பாவும், வேற எங்க இருந்து வரப்போகுது, நீ நெருப்பா இருக்க, அவ எரிமலையா இருக்கான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த அர்த்த ராத்திரியில ஹீரோட தாய் மாமா சேதுபதியும் தண்ணியை போட்டுட்டு வந்து ஹீரோட வீட்டு காம்பவுண்ட் கதவை உடைச்சு என் பொண்டாட்டி புள்ள எங்கடி அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு ஹீரோட அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு கத்துறதுக்கான காரணம், ஹீரோட ஃபேமிலிக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம்னா அந்த ஹீரோட அத்தையும் அத்தை பொண்ணு கல்யாணி தான். ஹீரோக்கு கல்யாணம்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா கல்யாணிக்கு ஹீரோவை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஹீரோ புசுக்குன்னு கோவப்பட்டு மத்தவங்களை அடிக்கிறத பார்த்து வெறுத்து பேச கூட மாட்டாங்க. மாமா சேதுபதியும் டெய்லி குடிச்சிட்டு வந்து அத்தையை அடின்னு அடிக்கிறதுனால சொந்த தம்பின்னு கூட பார்க்காம கேசப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க ஹீரோட அம்மா. அத்தையையும் கல்யாணியையும் சேதுபதியால கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஹீரோட அம்மா. இதனாலதான் சேதுபதியும் இப்ப ஹீரோட வீட்டுல வந்து சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோட அம்மாவும் வெளியில வந்து, உன் பொண்டாட்டி புள்ள எங்க அனுப்புனீன்னு எனக்கு தெரியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படி சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ள வராங்க. சேதுபதியும் வீட்டு மேல கல்ல தூக்கி போட்டுட்டு இதான் நாசமாதான் போவ அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்கிருந்து போறான். இந்த சத்தத்தை கேட்டு எழுந்த ஹீரோவும் சேதுபதி அடிக்கிறதுக்காக வெறித்தனமா ஓடி வர அப்பதான் ஹீரோவோட கோவத்தை முழுசா பாக்குறாங்க அம்மா. அதனால மறுநாள் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இப்படி எல்லாத்துக்கும் நீ கோவப்பட்டனா அந்த கோவத்துக்கு விலையே இருக்காது, உன்னோட கோவத்துல பாதி நியாயமே இல்லாம இருக்கு, அதனால கோவம் வந்தா ஒரு நாள் இல்லன்னா ஒரு 4 நாள் யோசி, அதுக்கப்புறமா அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா உனக்கு இருக்கிற அந்த ஒரு நல்ல கோவத்தை காமி, மத்த நல்ல அமைதியாரு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க ஹீரோட அம்மா. அப்படியே வீட்டுக்கு வந்து சவத்துல எல்லா கிழமையுமே எழுதிட்டு ஹீரோவை பார்த்து, உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லு, அந்த கோவம் நியாயமா இருந்துச்சுன்னா அது உன்னோட நாள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹீரோவும் ஸ்கூல்ல அவன் என்ன அடிச்சிட்டான், இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு, இன்னைக்கு நான் அடிக்கட்டமா அப்படின்னு கேட்க அதுக்கு அம்மாவும், இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல, சரியான நாள் வரட்டும் அப்படின்னு ஹீரோவை எந்த நாளுமே கோவப்பட விடாம ஒவ்வொரு நாளா அடிச்சுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோட அப்பாவும் அம்மா கிட்ட, சவத்துல இப்படி கிறுக்குனா மட்டும் அவன் கோவம் குறைஞ்சிருமா அப்படி கேட்க அதுக்கு அம்மாவும், நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் மாற்றம் உருவாகும், நீங்க அவன் கோவப்பட போற அந்த ஒரு நாள் பாக்குறீங்க, ஆனா நான் அவன் அமைதியா இருக்க போற 6 நாளை பாக்குறேன் அப்படி சொல்றாங்க. அப்படி ஹீரோட அக்கா பத்ராவுக்கு எப்படி எல்லாம் இந்த சொசைட்டில வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோவும் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு இருக்க அப்ப அம்மாவும் கோவம்னா என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்காம ஹீரோவுமே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோட அம்மா இறந்து போக ஊரே ஒண்ணு கூட இறுதி சடங்கு எல்லாம் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல ஹீரோட மாமா சேதுபதியும் குடிச்சிட்டு வந்து, என் பொண்டாட்டி புள்ள எங்கடி அனுப்பி வச்சு அப்படின்னு செருப்புல எச்சி துப்பி ஹீரோட அம்மா மேல போட அதை பார்த்த ஹீரோவும் காண்டாகி அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு என் கோவத்தை காட்டலாமா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா கட்டியிருந்த அந்த ரெட் கலர் சாரி அவரோட கையில சரின்ற மாதிரி படுது. உடனே ஹீரோவும் அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு போயிட்டு மாமாவை பொழந்துகிட்டாரு. மாமாவை அடிச்சது சனிக்கிழமையா இருக்கவும் அதுல இருந்து அம்மா சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஆனா ஹீரோ என்னோட நியாயமான கோவத்தை காட்ட முடிவு பண்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல ஹீரோட டைரி எடுத்து பார்த்த ஹீரோட அப்பாவும் நேரா கிளம்பி வசுதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைக்காலஜிக் டாக்டரை பார்க்க வந்து ஹீரோ பத்தி எடுத்து சொல்லிட்டு சண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எவ்வளவு கோவம் வந்தாலும் எதையுமே செய்யாம வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா படுக்கிறதுக்கு முன்னாடி யாரு மேல எல்லாம் கோவம் இருக்கு அப்படின்னு அவனோட டைரியில எழுதிட்டு தூங்குவான். கரெக்டா சனிக்கிழமை ஆனதும் அவ டைரியை எழுதின அந்த ஆளுங்க மேல இப்ப கோவம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு கோவம் குறைஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லனா அவங்க பேரை ரவுண்ட் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் தேடி போவான். மறக்காம அவங்க அம்மா கடைசியா கட்டி இருந்தா அந்த ரெட் கலர் சேரியில இருந்து கொஞ்சம் கிழிச்சு கையில கட்டிக்கிட்டு போய் காலி பண்ணிடுவான் அப்படி சொல்ல அப்படி நம்ம ஹீரோ இப்ப ஒருத்தர் அடிக்க போறத காட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் யார எதுக்காக அடிக்க போறாரு அப்படிங்கறத ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. ஹீரோவும் வழக்கமா டீ குடிக்கிற அந்த கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கடைக்கு பால் ஊத்துற பேசல் அப்படி ஒரு குட்டி பையன் தலையில கட்டி போட்டுட்டு வர அவனை பார்த்து எல்லாரும், ஏய் என்னடாச்சு முதலாளி இன்னைக்குமே உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்காக அடிச்சிட்டானா அப்படின்னு கேட்க ஆமான்னு பேசன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்கறீங்களே தவிர என் முதலாளி எதிர்த்து எவனுமே கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் நேரம் பாசில வண்டியில உட்கார வச்சு அவனோட பால் பண்ண முதலாளி நாராயண பிரபுவை பார்க்க போறாரு. அப்படி எங்க நாராயண பிரபுவும் வீட்டுல இருந்த அவனோட பையன் காளியும் அஜெண்டா வேலைக்கு வெளியில கிளம்ப அந்த நேரத்துல ஹீரோவும் பாசில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நாராயண பிரபுவை பார்த்து, கடிகாரத்துல 10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சதால இவன் அடிச்சிங்களாமே, அது இன்னும் கொஞ்சம் கீழே பட்டுருச்சுன்னு என்னோட கண்ணே போயிருக்குமே அப்படி சொல்ல அதுக்கு
நாராயணம் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, அவ ஏன் செஞ்சான்னு காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாசில பார்த்து ஏன் 10 நிமிஷம் நீ பாஸ்டா வச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு பாசிலும் எங்க அப்பா ரன்னிங் டிரைவ்ல ஏறி செத்து போயிட்டாரு, அதுல எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, உங்க அப்பா ஒரு 10 நிமிஷம் பாஸ்டா போயிருந்தா நம்ம லைஃபே வேற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் எந்த கலைகரத்தை பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் பாஸ்ட் பண்ணி விட்டுருவேன், என்ன மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாதுன்னு சொல்ல, இதை கேட்ட நாராயணனும் ஹீரோவை பார்த்து இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, எதுவும் இல்ல, ஆனா நடந்ததை கேட்ட உடனே உங்க மேல எனக்கு கோவம் வந்துச்சு, அதனாலதான் அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரை நான் இங்கிருந்து போக மாட்டேன், அவனுக்காக நிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப இவன்ட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் போவேன்னு சொல்ல, கடுப்பான நாராயணனும் ஹீரோக்கு முன்னாடியே திரும்ப பாசில அடிச்சு ஒழுங்கு மரியாதை ஹீரோ கூட நீங்க வெளியில போயிடு, இல்லன்னா அடி வாங்கி செத்துருவா அப்படின்னு வரட்ட, ஹீரோவும் அமைதியா இங்கிருந்து போக, பேசலும் ஹீரோவை பார்த்து யார் நீங்க, அடி வாங்க வைக்கதான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோவும் உன்ன மாதிரி எனக்குமே ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்ல, அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பால் பண்ண நாராயணனை அடிக்கத்தான் ஹீரோவும் ஃபயரை கிளம்பி வந்து அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே புரட்டி எடுத்துட்டு கடைசியா நாராயணனுமே அடிச்சு போட்டுட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோட அப்பா வந்து டாக்டர் கிட்ட சொல்ல, அதை கேட்ட டாக்டரும் அப்ப உங்க பையன் ரவுடியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்பாவும் ஐயோ அப்படிலாம் இல்லங்க, அவன் எல்ஐசில இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கான், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் அமைதியா சமத்து பிள்ளைய வேலைக்கு போயிட்டு வருவான், ஆனா அந்த சனிக்கிழமை ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி கிளம்பிடுவான், இப்படிப்பட்டவன் கூட நானும் என் பொண்ணு வாழ்றதே பிரச்சனையா இருக்கு, இவன் சனிக்கிழமையில அடிக்கிறவங்க எல்லாருமே மத்த நாள்ல இவனை தெரிவிக்கிட்டு எங்களை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அந்த நாராயண பெருமாளோட ஆளுங்களை இவன் அடிக்க போக, பதிலுக்கு அவனுங்க இவன் அடிக்க மத்த நாள்ல சுத்த, அந்த சனிக்கிழமை திரும்ப இவன் நாராயணன் அடிக்க போனான், ஆனா சனிக்கிழமை நைட்டு 12 மணி ஆனதுமே அவனை அடிக்காம வந்துட்டான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில ஒருத்தன் அடிக்க போனா அவனை அடிக்க முடியாம போச்சுன்னா அடுத்த சனிக்கிழமையும் அவனை தேடி போய் அடிக்க மாட்டான், அது ஏன்னு கேட்டா அவங்க அம்மாவுக்கு அவன் அடிக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சோம், ஆனா ஹீரோ அவரோட அத்தை பொண்ணு கல்யாணம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களை தேடி தேடி பார்த்தோம், அவங்களுக்காக போகாத ஊர்ல ஆனா எங்கேயுமே தேடி பிடிக்க முடியல, அதுல நானும் ஹீரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துகிட்டு கல்யாணிய மறக்க வைக்க, நாங்களே ஒரு பொண்ணு கல்யாணம் மாதிரி நடிக்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்ல வச்சோம், ஆனா ஹீரோ கல்யாணுக்கு அவன் புருஷனுக்கு ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிட மாட்டாங்களா, அதுக்கப்புறம் நானும் அவளும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு தவம் கிடக்குறான்னு சொல்ல, டாக்டருமே அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க, இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி, அவங்க அக்கா கல்யாணத்துல என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோட அக்கா பத்ராவும் அவங்க அம்மாவோட சரியத்தான் முகூர்த்தத்துக்கு கட்டிங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க, மாப்பிள்ளையும் லவ் மேரேஜா இருந்தாலும் சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், எங்க வீட்டுல எடுத்த புடவை கட்டுமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லிருக்காரு, ஆனா அக்கா பத்ராவும் அவங்க அம்மாவோட புடவை தான் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கட்டிருக்காங்க. இதுல மாப்பிள்ளையோட தாய் மாமனும் கல்யாணம் பிடிக்காம காண்டாகி மண்டபத்துல இருந்து வெளியில போக, மாப்பிள்ளை விடுமே அவரை பிடிச்சு நிறுத்த, அவரும் எப்பயோ செத்து போனவங்களுக்கு நாம இருக்கு இறங்கி போன அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்ட, இதை ஹீரோவும் கேட்டுட்டு அவரை அடிச்சு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. எங்க மாப்பிள்ளையோட தாய் மாமனை ஹீரோ அடிச்சிட போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் அக்காவும் அவர் அடிக்காதடா, அப்படி அடிச்ச கல்யாணம் நின்னு போயிடும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லிருக்காங்க, ஆனா ஹீரோ விடிஞ்சா சனிக்கிழமை இருக்கிறதுனால அவர் அடிச்சிடறாரு. இதனால கோவப்பட்ட ஹீரோட அக்கா பத்ராவும் நான் எவ்வளவோ சொன்னேன் உன்கிட்ட, இனிமே அவங்க குடும்பத்துல நான் எப்படி நல்லா வாழ்வேன், இனிமே என் லைஃப்லயே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி எங்க ஹீரோட அப்பாவும் டாக்டர் கிட்ட ஏதோ எங்க மாப்பிள்ளை நல்லவனா இருக்க போயிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனா என் பையனால என் பொண்ணுக்கு பிறந்த வீடு பூந்த வீடு அப்படின்னு எதுவுமே இல்லாம போச்சு, அப்பையில இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அவன் சனிக்கிழமையில யாரெல்லாம் அடிக்கிறதா நோட் பண்ணி வச்சிருக்கானோ அவங்க எங்க இருந்தாலும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட உண்மையை சொல்லி காப்பாத்தி விட்டுருவேன், இப்ப உங்களை அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போறாரு. உங்களனா நீங்க இல்ல உங்க புருஷன் முன்சிக்கோட பேரை தான் டைரியில பார்த்தேன், ஆனா அவரோட நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி பார்த்தா போன் எடுக்க மாட்டாரு, அதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், உங்க புருஷனை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப டாக்டர் முன்சிக்க காப்பாத்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் முன்சிக்கு அடிக்க வராரு. அதுக்கான காரணம் என்னன்னா முன்சிக் டீச்சரா வேலை செய்யற அந்த ஸ்கூல்ல தான் பத்ராவுமே டீச்சரா வேலை செய்யறாங்க. அப்ப முன்சிக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க போறான், அத பத்ராவுமே பாத்துறாங்க. அதனால அந்த பொண்ணு அனுப்பிட்டு முன்சிக்கும் பத்ரா கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா என்னை விட அந்த பொண்ணுக்கு தான் டேமேஜ் அதிகமாகும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு முன்சிக்கோட பேரை டைரியில எழுதி வச்சுட்டு இப்ப சனிக்கிழமை ஆனதோ முன்சிக்கு அடிக்க ஹீரோவும் கிளம்பிட்டாரு. அப்படியே டாக்டர் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஹீரோ முன்சிக்கு அடிச்சு மட்டையாகிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணி இப்ப போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பிசி டியூட்டில சேர வர ஹீரோயின் சேர்ல அதை காட்டுறாங்க. ஏனோ சொக்குல பாலம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து ஜாயின் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் கிட்ட சொல்ல அப்புறம் உட்காருங்க இன்ஸ்பெக்டர் வருவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் தயாலன்னு வந்த பாடல. இரண்டு ரைட்டர் கிட்ட போயிட்டு இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ரைட்டரும் அவரை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கேள்வி நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த இன்ஸ்பெக்டர் தயாலான காட்டுறாங்க. அவரு புல் போதையில ஊருக்கு ஒதுக்கப்புறமா அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல தயாலனுக்கு நெருக்கமான சுதாகரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோவர்த்தனன் அப்படிங்கிற ஒருத்தனை போட்டு கட்டி போட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கான். உள்ள வந்த தயாலனும் கோவர்த்தனை கொடுமை பண்ற அந்த வீடியோவை எடுத்து கூர்மனுக்கு அனுப்பிட்டு அப்படின்னு கேட்க அனுப்பிட்டேன் சார், ஆனா அனுப்பிட்டு கால் பண்ணா கூர்மன் எடுக்கல அப்படின்னு சொல்றான். அவன் என்ன அவ்வளவு பிஸியாவே இருக்கா அப்படின்னு கோவர்த்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த கூர்மனை
கூர்மனை காட்டுறாங்க. அவனும் ஒரு பெரிய பங்களால அடியாட்களோட இருக்கான். அப்ப அவனோட கேங்கும் ஒரு ஆளை பிடிச்சி ஏன்டா எங்க கூர்மனை கத்தியால குத்த வந்தா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதுக்கு அடி வாங்கினவனும் நான் குத்த வரலைங்க, அன்னைக்கு எவனோ உங்க அண்ணனை குத்த வந்தேன், நான் தான் அவனை தடுத்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த காண்டான கூர்மனும் நீ என்ன காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி அவனை கத்தியால குத்த. அந்த இடத்துல கூர்மனோட அடியால ஓடி வந்து நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன், இவன் உங்களை குத்த வரல, இவன் காப்பாத்தி தான் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்றான். ஏன்டா இதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு கூர்மனு சொல்லிட்டு குத்தனவன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஆமா இந்த கோவர்த்தனை எங்கடா அப்படின்னு கேக்குறான். அதே நேரத்துல தயாரானும் கோவர்த்தன கிட்ட ரெண்டு ஆம்பளை பசங்களை யார் மேல உனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவர்த்தனம் என் ரெண்டாவது பையன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்ல, நீ ரெண்டாவது பையன் மேல காட்ட அந்த பாசத்தை பார்த்து பார்த்து வளரவும் பெரிய பையன் நீ சத்தத்துக்கு அப்புறமா சொத்தையும் அவன் தம்பி பிள்ளை இருக்கிற அந்த சொத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டு நாளைக்கு கவுன்சிலர் எம்எல்ஏ அப்படின்னு மேல மேல வந்துருவான். ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் என்ன மாதிரி ஒரு போலீஸா கிடைச்சும் கிடைக்காமல இருக்கிற சம்பளத்தோட போட்டி போட முடியாம அவங்க அண்ணன் மாதிரி ஆக ஆசைப்பட்டானா என்ன பண்ணுவேன்? நானும் எங்க அண்ணன் கூர்மன் மாதிரி ஆக ஆசைப்பட்டு எனக்குன்னு இருக்கிற அந்த காட்டையும் ஒரு வீட்டையும் அவன் கையெழுத்து இல்லாம விற்க முடியாம போக அதுக்காக எங்க அண்ணனோட ரைட் அண்ணனை உன்னை கடத்தி பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் போன் எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரிய வருது கூர்மனும் தயலனும் அண்ணன் தம்பின்னு. தயலனை ஏமாத்தி சொத்தெல்லாம் புடுங்கிறதுனாலதான் அண்ணன் கிட்ட இருந்து இந்த காட்டையும் வீட்டையும் விற்கதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கூர்மன் சைன் போடாம இருக்கிறதுனால தயலனால இதை விற்க முடியல. அந்த கூர்மன் போனை எடுக்காம இருக்கிறதுனால தயலனும் கோவர்த்தனை பொழைச்சு போ அப்படின்னு அனுப்பிவிட அந்த நேரம் பார்த்த கூர்மன் தயலனுக்கு போன் பண்ணி நான் சைன் போடுறேன் ஆனா கோவர்த்தனை விட்டுருப்பா அப்படி சொல்ல தயலனும் அவசரப்பட்டு விட்டுட்டோமே அப்படின்னு கோவர்த்தனை துரத்துக்கிட்டே போக ஆனா கோவர்த்தனம் அதுக்குள்ள தப்பிச்சு போயிடுறான். இதனால கடுப்பான தயலனும் அவர் இன்ஸ்பெக்டர் வேலை செய்ற அந்த சொக்குல பழத்துக்கு வந்து ஊர் பிள்ளாவை கலாட்டா பண்ணி அவருக்கு கையில சிக்கின ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காரு. இதை பத்த ஹீரோனும் ரைட்டர் கிட்ட என்ன சார் இன்ஸ்பெக்டர் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க சில பேருக்கு கோவம் வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க மேல காட்டுவாங்க, சில பேரு பொறுப்பு மேல காட்டுவாங்க. இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு யாருமே கிடையாது, அதனாலதான் இந்த சொக்குல பழம் மக்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல தயலனும் சொக்குல பழத்தை சேர்ந்தவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து செல்லுல போட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. அப்படியே எங்க ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்பாவை எழுப்பி அம்மா என்கிட்ட கோவம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாங்கப்பா, ஆனா அதுக்குள்ள நான் தூங்கிட்டேன், அது என்னவா இருக்கும்பா அப்படின்னு கேட்க அவ சொல்லும் போது நீ தூங்கி இப்படி தினமும் என்ன தூங்க விடாம கேட்டுக்கிட்டே இருக்கேப்பா, எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க தூங்க போறாரு. அடுத்த நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அக்கா பெங்களூர் போறாங்களாமே உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு ஹீரோவும் அப்பா கிட்ட கேட்க அதுக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்துல பத்திராவும் அப்பாவுக்கு கால் பண்ணி நான் ஒரு கேம்புக்காக பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்ல சரி போயிட்டு வாமா அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்ல அப்புறம் எப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்க பதில் சொல்லாம ஹீரோமே ஆபீஸுக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல இங்க கோர்ட்டுக்கு வேற ஒரு கேஸுக்காக வந்த தயாரன் கிட்ட எவனோ ஒருத்தன் வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு என்கிட்ட வந்து எப்படி அதை கேட்ப உனக்கு வேற ஆளே இல்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படி எங்க ஹீரோனோட வீட்டுல சீக்கிரமா உன் அத்தை பையனை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல அத்தை பண்ண உதவிக்காக வேற ஏதாவது உதவி பண்ணலாம், அதுக்காக அந்த கோவக்காரன் எல்லாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்த மாதிரி எப்பயும் இருப்பாங்க அதெல்லாம் அவன் மாறி இருப்பான் அப்படி சொல்ல அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோனும் அந்த சொக்குல போன ஆளு செல்லுல தண்ணி தண்ணின்னு கேட்கவும் அவனுக்கு தண்ணி கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல தயாரான அங்க வந்து ஹீரோனை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோன் அவங்களோட ஜாயின் லெட்டரை கொடுக்க அதை பார்த்து காண்டான தயாரனும் அனுமதி இல்லாம இந்த ஸ்டேஷன்ல யாருமே எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. இதை பார்த்த ரைட்டரும் ஹீரோன் கிட்ட வந்து உன்னை யாருமே அவனுக்கு தண்ணி கொடுக்க சொன்னது அப்படின்னு கேட்க செல்லுல இருக்கிறவன பார்த்தா எனக்கு அங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு, காரணமே இல்லாம எங்க அப்பா எங்க அம்மா போட்டு அடிப்பாரு, அந்த நரகத்துல இருந்து எப்படா வெளில வரும்னு நினைப்பேன், அந்த செல்லுல இருக்கிறவனும் எப்படா அந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்காம நினைச்சிருப்பான், அதனாலதான் அவனுக்கு தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரைட்டரும் அப்படி உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா நீ சுக்கர பழத்துல இருக்கிற எல்லாருக்குமே உதவி பண்ணணும், அந்த மக்கள் அங்க பிறந்ததுதான் பெரிய தப்பே, ஒரு காலத்துல குற்றம் செய்யறவங்களோட இடமா இந்த சொக்குல பணம் இருந்துச்சு, ஆனா இப்ப அவங்க எல்லாம் தெரிஞ்சு குற்றம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க. இவங்க தாத்தா கொள்ளு தாத்தா பண்ண அந்த தப்புக்காக குற்றவாளிங்க அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க எங்கேயாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா கூட இன்ஸ்பெக்டர் கிட்ட சைன் வாங்கிட்டு தான் போனோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் தாயனோட லேண்ட் கோர்ட் கேஸ்ல மாட்டிக்கிச்சு, கேஸ் போட்டவன் அவனோட அண்ணன் கூர்மன். அந்த நேரத்தை சொக்குல போன மக்களோட சப்போர்ட்ல கூர்மன் கவுன்சிலருக்கு நின்னு ஜெயிச்சிட்டான். அந்த இன்ஃபுளுன்ஸ வச்சு கூர்மன் அந்த லேண்ட் கேஸ ஜெயிச்சிட்டான். சொக்குல போன மக்களோட உதவியாலதான் கூர்மன் ஜெயிச்சான்னு அந்த ஊர் மக்களை தாயனை அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்தே எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் சொக்குல படத்துக்கு போயிட்டு எவனையாவது புடிச்சு இழுத்துட்டு வந்து அடிப்பாரு. அந்த மக்களுக்குமே தயலன் மேல பயம், அதனால ஒருத்தன் கூட தயலனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரனுக்கு
சுக்குலப்பழம் மக்கள் மேல பாவம் பட்டு மறுநாளே அங்க போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செல்லுல இருக்கிறவனோட குடும்பத்தை பார்த்து பேசி அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தராங்க. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் தயாரனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபைல் வாங்குறதுக்காக வராரு. கூடவே சுதாவும் ஹீரோன் இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோவும் இன்சூரன்ஸ் வேலையா அங்க ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க தயாரனும் வேலையை முடிச்சுட்டு அவரோட காரை வேகமா எடுக்க போக பின்னாடி வந்த ஹோண்டா கார் மேல இடிச்சுட்டு அதுக்கு சாரின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹோண்டா கார்ல இருந்தவங்களும் தயாரனை பார்த்து உனக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்னு திட்ட காண்டான தயாரனும் அந்த ஹோண்டா காருக்கு முன்னாடி ஹீரோனையும் பின்னாடி சுதாவையும் நிக்க வச்சுட்டு அவரோட காரை வேகமா எடுத்துட்டு வந்து அந்த ஹோண்டா கார் மேல பயங்கரம் அடிக்கிறாரு. இதே திரும்ப திரும்ப பண்ண அங்க இருந்தவங்க ஒருத்தவங்க கூட ஏன் எதுன்னு கேட்கல. ஆனா அதை பார்த்த ஹீரோவும் வேகமா ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து அவரோட வண்டியில இருந்து பெட்ரோலை குடிச்சு ஓடி வந்து அந்த வாட்டர் பாட்டில இருந்து அந்த பெட்ரோலை தயாரனோட காருக்கு கீழே ஊத்தி விட்டுட்டு நிக்க இதை ஹீரோனுமே பாக்குறாங்க. அப்ப தயாரனும் வேகமா வண்டியை விட்டு இறங்கி ஹீரோவை அடிக்க வர அப்பதான் ஹீரோவும் உங்க வண்டியில இருந்து தான் சார் பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு சொல்ல தயாரனும் சுதாவை கூப்பிட்டு குனிஞ்சு பார்க்க சொல்றாரு. அவங்களுமே பாக்குறாங்க கீழே பெட்ரோல் லீக் ஆகுது. ஆனா கீழே கிடந்த முடி எங்க தயாரன் பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே அந்த மூடி மேல காலை வச்சு மறைக்கிறாங்க. அப்பதான் தயாரனும் அந்த ஹோண்டா கார்ல வந்தவங்க கிட்ட உனக்கு நேரம் நல்லா இருக்கு பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுதாவையும் ஹீரோனையும் கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு. ஹீரோ வண்டியில பெட்ரோல் இல்லாதனால அவருமே அவரோட வண்டியை தள்ளிக்கிட்டு வர அங்க ஹீரோன் அவங்களோட ஸ்கூட்டில வந்து அந்த வாட்டர் பாட்டில் கேப்ப கொடுத்துட்டு நீங்க பண்ண உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு என் கூட வாங்க நான் பெட்ரோல் வாங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரையுமே கூட்டிட்டு போக ஒரு கட்டத்துல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வண்டியிலுமே பெட்ரோல் தீர்ந்து போக ரெண்டு பேருமே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு பெட்ரோல் பங்கல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ரெண்டு வண்டியிலுமே ஊத்திக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி ரெண்டு பேருமே போன் நம்பருமே மாத்திக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோட நம்பரை ஸ்கூட்டி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோட நம்பரை வாட்டர் பாட்டில் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அன்னைக்கு தயாரன் பண்ணதுக்காக தயாரனோட பேரை டைரியில எழுத போக ஆனா ஹீரோட மூஞ்சி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரால தயாரனோட பேரை எழுதவே முடியல. அதனால அடுத்த ராத்திரில அவங்க அப்பாவை எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு நடந்ததை சொல்லி அவன் பேரை எழுத போக போனாலும் எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து பொண்ணோட போன ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு அப்பாவும் உன் கோவத்தையும் தாண்டி ஒரு எமோஷன் இருக்கு அது அந்த பொண்ணு மேல இருக்கிற லவ்வா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட மூடை டைவர்ட் பண்ணி விடுறாரு. அப்படியே அடுத்த ஹீரோக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரத்துல இருந்து ஹீரோனு கிட்ட வம்பிழுக்கிறவங்கள டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சனிக்கிழமையான அவங்கள போட்டு ஒரு கட்டு கட்டுறாரு. அப்படியே ஒரு சொல்லி வைக்கிற அந்த சொக்குலப்பழ ஆளுக்கு ஹீரோமே சாப்பாடு கொடுக்க இதை பார்த்த சுதாவும் ஹீரோன் அடிக்கிறான். இது ஹீரோனுமே எழுதிக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஒரு சனிக்கிழமை சுதாவை தியேட்டரை வச்சு ஹீரோவும் துணியை குத்தி அடிக்கிறாரு. அப்படி ஹீரோவை சொக்குலப்பழத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட உங்க உயிருக்கு தயாரனால எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட இன்சூரன்ஸ் போட சொல்றாங்க. ஹீரோன்னு சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லாமே ஹீரோ கிட்ட இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்படியே ஹீரோனும் அவங்க அம்மா கிட்ட ஹீரோ பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் ஹீரோனும் என்கிட்ட பிரச்சனை பண்ண சாமியாரு பேக்கரி ஆளு எங்க எஸ்ஐ சுதாகரன் இவங்க எல்லாருமே சனிக்கிழமையா பார்த்து எவனும் அடிச்சிருக்கான். என்ன ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ யாருன்னு தெரியல யார என்ன பண்ணுவான்னு தெரியல ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அதுக்கு ஹீரோவும் அவ எவனா வேணா இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதே நேரத்துல கோவர்த்தனும் கூர்மன் கிட்ட நான் சொல்றத ஒரு தடவை கேளு கேஸ நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த இடத்த ஒரு தம்பி தயாரோட பேர்ல எழுதி கொடு. அன்னைக்கு நீ போன் பண்றதுக்குள்ள என்ன விட்டுட்டா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண அப்ப கூட இருந்த வக்கீலோ ஆமா சார் என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பி தானே ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு எழுதி கொடுங்க சார் அப்படி சொல்ல கூர்மனும் வக்கீல வச்சே தயாரனுக்கு கால் பண்ணி ஆபீஸுக்கு வாங்க சைன் போட்டு தராரா அப்படி சொல்ல நம்ம தயாரனும் சந்தோஷமா மரணம் அங்கே கிளம்புறாரு. அப்படியே இங்க பால் பண்ண முதலாளி அந்த பெருமாள் இருக்காப்ல அவருக்கு ஹீரோட லவ் மெட்ரு தெரிய வர அப்போதான் அவரோட அழகைங்களும் ஹீரோ லவ் பண்றது பொண்ணுக்கு சனிக்கிழமை மெட்ரு தெரியாதுன்னு சொல்ல அதுக்கு பெருமாளும் அப்ப ஹீரோ சனிக்கிழமை அந்த பொண்ணுக்கு முன்னாடி கை நீட்ட மாட்டான் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஹீரோ அடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லி அவனோட ஆளுங்களை அனுப்புறான். அந்த நேரத்துல ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட வந்து ஹீரோட லவ் மெட்ரு சொல்ல அதுக்கு அவரும் உன்னோட சனிக்கிழமை மெட்ரு அவங்க கிட்ட சொல்லிருப்பா அப்பதான் உங்க லவ் ஃபுல்பில் ஆகும் இல்லனா அவளை நீ ஏமாத்தின மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே அவங்க அப்பா சொன்னதான் சரின்னு படுது. அதனால விடுஞ்சா சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லல அப்படின்னு ஹீரோனை பார்க்க கிளம்புறாரு. அடுத்தது ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட லவ்வுக்கு ஓகே சொல்ற விதமா நீ சொன்ன அந்த பையனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்க ஹீரோனு சிரிச்சுக்கிட்டு அப்ப சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோனோட அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. இது வரைக்குமே ஹீரோ தான் தன்னோட முறப்பைய அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியாது. கூர்மனை பார்த்து சைன் வாங்கறதுக்காக தயாரனும் சுதாவும் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா கூர்மனோட ஆபீஸுக்கு வராங்க. ஆனா கூர்மன் ஃப்ரீயா இருந்தாலும் அவங்கள பார்க்காம வெயிட்டிங் ஹால உட்கார வச்சு அவங்களோட ரியாக்ஷனை சிசிடிவி வழியா பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அவனோட அல்லக்கைங்க கிட்ட வெயிட்டிங் ஹால இருக்கிற தயாரான சுதாரன் கிட்ட போயிட்டு டீ காஃபி வேணுமா அப்படின்னு கேளு ஆனா கொடுக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த அல்லக்கையும் போயிட்டு தயாரான அப்புறம் சுதா கிட்ட போயிட்டு டீ காஃபி வேணுமா அப்படின்னு கேட்க
இருக்க அவங்களும் ஒரு டீ ஒரு காபி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரமே ஆகுது, ஆனா டீ காபியும் வந்தபடில்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஆளுங்க அனுப்பி கூர்மனும் தயாளன் கிட்டையும் சுதா கிட்டையும் டீ காபி வேணுமா அப்படி கேட்க சொல்றான். அவனுமே போய் கேக்குறான். அதுக்குமே தயாளனும் சுதாவும் கடுப்பா ஒரு டீ காபி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு அரை மணி நேர கேப்ல தொடர்ந்து ஆளுங்களை அனுப்பி கேட்க சொல்ல தயாளனும் உச்சகட்ட காண்டாகி சிசிடிவி கேமராக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு அவங்க அண்ணன் பாக்குறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீ காபி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. அந்த கோவத்துல நேர சொக்குல படத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்ணி அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை கீழே வேகமா தள்ளி விட அந்த பொண்ணுக்குமே கீழே விழுந்து தலையில அடிபட்டு மயக்கமாயிடுது. இதை பார்க்காம அந்த பொண்ணோட அப்பாவை இழுத்து போட்டு வந்து நடு ரோட்ல வச்சு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரன் அவரை காப்பாத்த கிட்ட போக கொலை வரியில ஹீரனை பார்த்து தயாளனும் நிக்கிற இடத்த விட்டு நகர்ந்த கொலை பண்ணிடுங்க அப்படின்னு மிரட்ட ஹீரனுமே அமைதியா தயாளன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கொடூரத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோமே ஹீரனுக்கு கால் பண்ண அவங்களும் பதட்டத்துல போன ஆன் பண்ணி விட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்க அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அது ஹீரோக்கு கேட்க அவர் அங்க வேகமா கிளம்புறாரு. ஆனா அங்க ஹீரோ வர்றதுக்குள்ள தயாளன் அடிச்சு போட்டுட்டு ஹீரனை கார் விட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே ஹீரோவும் அங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மா கிட்ட தயாளன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்ல இங்க தயாளனை எழுத்துக்கிட்டேன்னா ஒண்ணுமே மாறாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு தெரிஞ்சா திரும்ப எங்களை வந்து அடிக்கத்தான் போறான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல அப்படியே ஹீரோயின் சோகமா வெளியில வந்து ஒரு இடத்துல உட்கார அங்க ஹீரோவை வந்து சோகமா உட்கார்ந்து உங்க இன்ஸ்பெக்டர் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனும் பெட்ரோலை ஊத்தி நீ காப்பாத்தின மாதிரி அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நம்ம வேடிக்கை பாக்குறதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அந்த சனிக்கிழமைக்கார மட்டும் இப்ப இங்க இருந்தானா அவங்கிட்ட நான் ஒரே ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோனை பார்த்து என்ன உதவி வேணும் கேளுன்னு சொல்றாரு. ஹீரோனுமே அவர் நிமிந்து பார்க்க போக அந்த நேரம் பார்த்து பெருமாளோட ஆளுங்களுமே ஹீரோவை அடிச்சு போட்டு இந்த பொண்ணுக்கு முன்னாடி இவன் அவளை அடிக்க மாட்டான்டா அப்படின்னு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துக்குள்ள ஹீரோவும் ஹீரோனுக்கு முன்னாடி ஆக்சன்ல இறங்கி பெருமாளோட ஆளுங்களை பறக்க விட்டுட்டு ஹீரோனை பார்த்து வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதான் சனிக்கிழமை தப்பு பண்றவளை போட்டு புரட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சுக்குல போன மக்கள் இனிமே என்னோட ஆளுங்க, அவங்களுக்கு ஒண்ணுனா நான் அவங்க பக்கமா நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுகிட்ட இரண்டுமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோ அன்னைக்கு டைரியில இன்ஸ்பெக்டர் தயாளனோட பேரை எழுதி வைக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோவோட அக்கா பத்ராவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் விக்கிமே கால் பண்ணி கன்சீவா இருந்துகிட்டு எதுக்கு உங்க அப்பா கிட்ட பெங்களூர் போற அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க ஊர்லயே உன் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்க நானுமே கூட இல்ல, ஏதாவது ஒண்ணா யார் ஒண்ணு பாத்துக்கிறது, ஒழுங்கா அப்பா வீட்டுக்கு போ அப்படி சொல்ல அதே இடத்துல ஹீரோனும் அவங்க அம்மா கிட்ட எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலமா, என் லைஃப்ல எப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தனும் அதே மாதிரி ஒரு ஆளத்தாம நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எல்லாமே தெரிஞ்சும் அவனை ஒத்துக்கணும் அப்படின்னு தோணல, இது கால சூழ்நிலையா இல்ல அவன் மேல இருக்கிற அந்த காதலா எனக்கு எதுவும் தெரியலமா அப்படின்னு புலம்புறாங்க. அப்படியே அடுத்து நான் ஹீரோவை பக்கம் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோவும் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்ல உடனே ஹீரோனும் இந்த சனிக்கிழமை என்ன பண்ண போற, எங்க இன்ஸ்பெக்டர் அடிக்க போற அவ்வளவுதானே, ஆனா அடிக்கிறதுனால உன் கோவம் தீந்துரும், ஆனா சொக்குல போல மக்களோட பிரச்சனை தீரப்படுறது இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொக்குல போல மக்கள் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், நாம சேர்ந்து தயாரான எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா அவங்களும் நாங்க கொஞ்சம் நஞ்சு நிம்மதியா இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாப்பா, எங்களை நிம்மதியா வாழ விடுங்கப்பா, எங்களுக்கு யாரோட உதவி வேணாப்பா அப்படி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல தயாரோட வக்கீலும் நேரா தயாரன் கிட்ட வந்து இந்த சண்டைக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட இருந்து சைன் வாங்கணும், இல்லனா நம்ம இடத்த வாங்குறத சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கிளைண்ட் வேற இடத்த வாங்க போறாங்களா அப்படி சொல்ல அதுக்கு சுதாவும் நீங்க அங்க இருந்திருந்தா லைஃப்ல டீ காபி எதுவுமே குடிச்சிருக்க மாட்டீங்க அப்படி சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கூர்மன் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த லேண்டையே விற்க முடியும், இல்லனா விற்க முடியாதுன்னு வக்கீல் சொல்ல அப்ப அவனை போட்டு சொல்லிட்ட பிரச்சனை இல்லாம இருக்காதுல அப்படின்னு தயாரனோட வக்கீல பார்த்து சொல்லிட்டு இந்த வாரம் சண்டைக்குள்ள எங்க அண்ணனை தீட்டு கட்டுறேன், அப்புறமா அந்த சொத்துக்கு நான் மட்டும் தான் வாரிசு, நான் மட்டும் சைன் போட்டா போதும்னு சொல்ல இத கூட இருந்த ஹீரோனுமே கேட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட தயாளன் கூர்மனுக்குள்ள பிளான் போட்டிருக்கான், இத கூர்மனுக்கு தெரிய வச்சுட்டாலே போதும் மத்தத அவன் பாத்துப்பா அப்படி சொல்றாங்க. தயாவ கூர்மன் பாத்துப்பான், அதனால சுக்குலப்பழ மக்களோட பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தயாளன் தானே அப்படின்னு ஹீரோனுமே சொல்ல அதுக்கு ஹீரோவும் எங்க பிரச்சனை தயாளன் மட்டும் இல்ல சுக்குலப்பழ மக்களுக்கு இருக்கிற அந்த பயம் தான், இப்ப தயாளன் போயிடுவான் ஆனா நாளைக்கே தயாளன் மாதிரி இன்னொருத்த வருவான், மறுபடியும் அதே பயம் மக்களுக்கு வரும், அந்த பயத்தை நம்ம போக்கணும், அந்த பயத்தை போக்கணும்னா அவங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு நம்பிக்கை வரணும், சுக்குல பழம்ல ஒருத்த ஒரு அடி முன்னாடி வச்சா போதும் மொத்த கதையுமே மாறிடும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட ஹீரோனும் கண்டிப்பா அவங்கள யாருமே எதிர்த்து ஒரு அடி கூட வைக்க மாட்டாங்க அப்படி சொல்ல அவங்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, ஆனா அதே ஒரு அடி அவங்கள ஒருத்த வச்சுட்டா அப்படின்னு அவங்க நம்பிட்டா போதும் மீதி அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு ஹீரோன்னு ஆவேசமா பேசிட்டு அப்படி சுக்குல பழத்துக்கு வந்து ஊருக்கு நடுவுல இருக்க செவத்துல நமக்கு இருக்கிற பயத்தை தாண்டி இந்த சனிக்கிழமை ஒரு அடி எடுத்து வைக்க போறேன் உங்கள நான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போக மறுநா அப்படி எழுதுனது யாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு ஊருக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எழுதினியா அப்படின்னு மாத்தி கேக்குறாங்க. அடுத்தது இந்த பக்கம் தயாரனும் சுதாவும் கூர்மனை கோவில வச்சு வர வேலைக்கிழமை போட்டு தரலாம் அப்படின்னு பிளான போட இதை தெரிஞ்சுக்கிட்டே
அப்படின்னு ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அப்ப சீஃப் கெஸ்ட கூர்மனை கூப்பிட்டு எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூர்மன் கிட்ட போயிட்டு அவரை பத்தி புகழ்ந்து பேசி அவர் வேலைக்கிழமை அன்னைக்கு பங்கனுக்கு வர செட் பண்ணிடுறாரு ஹீரோ. இந்த வேலைக்கிழமை கூர்மன் எல்ஐசி பங்கனுக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு தயாளனும் கூர்மனை போட்டு தள்ள சனிக்கிழமை கோவிலுக்கு வர கூர்மனை அன்னைக்கு வச்சு போட்டு தள்ள அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த நேரத்துல பால் பண்ண முதலாளி நாராயணமே செத்து போக அவனோட பையன் காளியோ அவனை பார்க்க வரா. அப்ப நாராயணோட ஆளுங்களும் ஐயாவை டார்ச்சர் பண்ணியே கொண்டுட்டு அந்த எல்ஐசி காரன் அப்படி சொல்ல காளியுமே அவன் ஆளுங்களோட ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி சனிக்கிழமை ஹீரோமே கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஹீரோட அப்பா ஹீரோட டைரி எடுத்து பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் தயாரோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு இப்ப அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும், அப்படி சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு ஹீரோவை ரூம்ல தூங்க வச்சிடறாரு. அதே நேரத்துல கோவில வச்சு கூர்மனை கொலை பண்ணலாம் சொல்லிட்டு தயாரனோ ஹீரோனை காரை விட்ட சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ போனை எடுக்கவே இல்ல. அதனால எப்படியாவது கூர்மனை காப்பாத்தி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ காரை நேரா கொண்டு போயிட்டு பணக்கடையில விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படி சொல்ல தயாரனை இறங்கி ஆட்டம் பிடிச்சு கோவிலுக்கு போக கோவில் இருந்த சுதாவும் என்ன சார் லேட் ஆவறீங்க, அதுக்குள்ள கூர்மனை போயிட்டா அப்படி சொல்றான். அப்பதான் தயாரனோ சரி நைட்ல பார்ல வச்சு கூர்மனை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வந்து ஹீரோன் அதை கேக்குறாங்க. அப்பதான் இங்க காட்டுறாங்க ஹீரோட வீட்டை கண்டுபிடிச்சு காளியும் அவன் ஆட்களோட ஹீரோட வீட்டுக்கு வர அதை பார்த்த ஹீரோட அப்பாவும் வீட்டோட ஜன்னல் கதவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ கூடவே வீட்டுக்குள்ளே இருக்காரு. காளியும் அவ ஆளுங்களோட ஹீரோட வீட்டை சுத்தி தேடி பார்த்துட்டு யாருமே இல்லாம இருக்கவும் அங்கேயே வெயிட் பண்றான். அப்படியே நைட் ஆகவும் அவ ஆளுங்க கிட்ட ஹீரோ வந்து அடிச்சு இழுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் காளி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்த ஆளுங்களை டீ சாப்பிட்டு வரதுக்காக ஹீரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கடைக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அக்கா பத்ராவும் ஹீரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோட வீடு பூட்டி இருக்கு. உடனே அவங்களுமே அப்பாவுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறப்பா அப்படி சொல்ல அதுக்கு அவங்களோட அப்பாவும் இந்த நேரத்திலேயாம இங்க நீ வரணும், நீ பின்னாடி கதவு வழியா வாமா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போதான் அப்பாவும் பத்ரா மாசமா இருக்கிறத பாத்துட்டு ஒரு வார்த்தை கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணலையா அப்படின்னு கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க காளியோட ஆளுங்களுமே பத்ரா உள்ள போறதா பார்த்துட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பத்ராவையும் ஹீரோட அப்பாவுமே அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கிட்ட எழுந்த ஹீரோவும் மயக்கம் தெளிஞ்சு களத்துல இறங்கி அவங்க புரட்டி எடுக்கிறாரு. பத்ராவை சேஃபா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு நேரா தயாரான இருக்கிற அந்த இடத்த ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாருக்கு போறாரு. அப்படியே பார்ல கூர்மனை சொல்றதுக்காக தயாளனும் கண்ணை வச்சு குறி பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் பாருக்கு மூஞ்சில துணியை கட்டிட்டு வந்து தயாளனை அடிக்க போறாரு. அப்ப அங்க இருக்கிற வாட்சில 12 மணியாக அடுத்த நான் பிறந்துருச்சு தயாளனை அடிக்கிறதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காம திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பால் பண்ணையில வேலை செஞ்ச அந்த பாசில் அப்படிங்கிற அந்த குட்டி பையன் அங்க பார் அட்டெண்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் இவன் கண்டிப்பா 10 நிமிஷம் வாட்ச பாஸ்டா தான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தயாளனை அடிக்க போறாப்ல. தயாளனும் அவங்க அண்ணனை சொல்றதுக்காக கண்ணை ஃபயர் பண்ணிட்டான். அந்த நேரத்துல ஹீரோவுமே போய் தடுக்க அந்த கொண்டு கூர்மன் மேல படல. தன்னை யார கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூர்மனுமே பயந்து அங்கிருந்து கிளம்பி போக ஹீரோவுமே தயாளனை அடிச்சு போயிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இத தொக்கப்பழத்தை சேர்ந்த ஒரு ஆளுமே பார்ல இருந்து பாத்துட்டு போயிட்டு அவங்க ஜனங்க கிட்ட சொல்ல ஜனங்களும் தயாளன் அடி வாங்கினதை கொண்டாடுறாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணி இருக்கிற பத்ராவோ ஹீரோ கிட்ட இனிமே சனிக்கிழமை மட்டும் இல்லாம எந்த நாளுமே நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதனால ஹீரோமே அமைதியா அவரோட எல்ஐசி வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சொக்கரப்பழ மக்களுமே நமக்குள்ள இருக்க எவனோ தாண்டா தயாளனை அடிச்சிருக்கான், அது யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்பதான் கூர்மனும் தயாளனை ஆபீஸுக்கு வர சொல்ல தயாளனை சுதாவை கூட்டிக்கிட்டு கூர்மனோட ஆபீஸுக்கு போக அப்பதான் கூர்மனும் நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் என்ன கொல்ல வந்த கிட்ட இருந்து என்னை நீ காப்பாத்தின பாரு, நீ தானே என் தம்பி, கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்த நான் உனக்கே எழுதி தரேன் அப்படின்னு அவருமே சொல்ல அதுக்கு தயாளனும் உண்மையை சொல்லாம என்னடா அண்ணன் தப்பா புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் நமக்கு நல்லதானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கூர்மனை பார்த்து என்ன இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் தானே, அண்ணன்னா சும்மா இல்ல இன்னொரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்ல அப்பதான் கூர்மனும் என்கிட்ட இருக்கிறத எதை வேணா நீ எடுத்துக்கடா, ஆனா என்ன கொல்ல வந்தான் பாரு அவனை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா, அவனை என் கையாலே கொல்லணும் அப்படின்னு சொல்ல தயாளனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி நேர ஸ்டேஷனுக்கு வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி தர இதை பார்த்து இரண்டு ஹீரோக்கு கால் பண்ணி தயாளனும் கூர்மனை அடிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து நீ தான் கூர்மனை கொல்ல வந்த அப்படின்னு உன தேடுறாங்க, நீ தான் உண்மையாலுமே கூர்மனை கொல்ல வந்த அப்படின்னு கூர்மன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா தயாளன் உன மோப்பம் முடிச்சிருவான், நீ எங்கேயாவது கொஞ்ச நாள் மறைஞ்சிரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இதுக்கு மேல மறைஞ்சலாம் வாழ முடியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல சுதாவும் தயாளன் கிட்ட ஒரே நேரத்துல 2 ஜாக்பாட், நீங்க நினைச்ச மாதிரி அந்த இடம் உங்க பேருக்கு வரப்போகுது, அதே மாதிரி உங்க அண்ணனுமே உங்க கூட சேர போறாரு, பேசாம எவனையாவது செட் பண்ணி உங்க அண்ணன் கிட்ட இவன் தான் உங்களை கொல்ல வந்த அப்படின்னு சொல்லிடலாம், மீதி அவரே பாத்துப்பாரு அப்படின்னு சொல்ல தயாளனும் காண்டாகி சுதாவை கண்ணத்துல ஒரு அடியை போட்டு என்ன அடிச்சிருக்கான் சுதா, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்,
அன்னைக்கு என்ன அடிக்க வந்தவ என்ன அடிக்க கைய ஓங்கினதுக்கு அப்புறம் வாட்ச்ல இருந்து அந்த டைமை பார்த்தான். 12 மணி ஆகவும் அடிக்காம போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து என்ன அடிச்சுட்டு போயிட்டான். முதல் தடவை எதுக்காக அடிக்கல, ரெண்டாவது தடவை எதுக்கு வந்து அடிச்சுட்டு போனா, ரெண்டுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு, அந்த வாட்சுக்கு அடிச்சதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்ப சுதாவும் பாருக்கு போயிட்டு பாரை செக் பண்ணிட்டு வந்து தயாளன் கிட்ட அந்த வாட்ச்ல ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்டா இருந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கு தயாளனும் அப்ப 10 நிமிஷம் ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா 12 மணி ஆனதுமே அடுத்த நாள் சண்டே வருது, அப்ப அடிக்க வந்தவன் சண்டே ஆச்சுன்னு அடிக்காம போயிட்டான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு 10 நிமிஷம் வாட்சி ஃபாஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சு சனிக்கிழமை அடிச்சிருக்கான். அப்ப சனிக்கிழமை மட்டும்தான் அந்த சனிக்கிழமைக்காரன் அடிப்பான்னு யோசிச்சுட்டு சுதா கிட்ட உன்னை யாரோ தியேட்டர்ல வச்சு அடிச்சாங்களே அது எந்த நாள் அப்படின்னு கேட்க, சுதாவும் அதுவும் ஒரு சனிக்கிழமை தான் சார் அப்படி சொல்ல, உடனே தயாளனும் அப்ப சனிக்கிழமை யாராவது அவங்களை அடிச்சிருக்காங்களான்னு கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்ல, சுதாவும் போய் செக் பண்ணி பாத்துட்டு யாரும் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், ஆனா உங்களை அடிச்ச அதே சனிக்கிழமை அன்னைக்கு இன்னொருத்தனுமே அடிச்சிருக்கிறதா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான் சார், அவனை உட்கார வச்சிருக்கேன் அப்படி சொல்ல, தயாளனும் கோபமா வெளியில வந்து பார்த்தா அது ஹீரோ தான். தயாளனை பார்த்த ஹீரோவும் இன்னொருத்தர் சனிக்கிழமை மூஞ்சில துணியை கட்டிட்டு வந்து அடிச்சிட்டா சார் அப்படி சொல்ல, உடனே தயாளனும் அவரை இழுத்துட்டு போட்டு செல்லுல போட்டு ஏண்டா என்னையே திசை சிறப்பா பாக்குறியா அப்படி சொல்லிட்டு நீ தானே அன்னைக்கு பார்ல வச்சு அடிச்ச அப்படின்னு ஓங்கி லத்திய வச்சு அடிக்க போக ஹீரோவும் பயப்படுறாப்ல. அடிக்க வந்த தயாளனும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப நீ இல்ல அவன் கண்ணுல நான் பயத்தை பாக்கல, இப்படி பயப்படுறேன்னா நீ இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு உன்னை எப்ப அடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் LIC ஏஜென்டா ஒர்க் பண்றேன் சார், போன வாரம் சனிக்கிழமை வேலை முடிச்சுட்டு வரும்போது என்ன அடிச்சா சார், அவனை நான் திரும்ப பார்த்தா அடையாளம் கட்டுவேன் சார் அப்படி சொல்றாரு. ஹீரோ இப்ப தயாளன் கூடவே இருந்துட்டு திசை திருப்பறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவை நல்லா பார்த்த தயாளனோ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்க வண்டியில இருந்து பெட்ரோல் லீக் ஆயிடுச்சுன்னு நான் தான் சார் சொன்னேன், அப்ப நீங்க என்ன பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தயாளனோ இந்த விஷயத்த கூர்மன் கிட்ட சொல்ல, அவனும் ஆச்சரியப்பட்டுட்டு என்ன கொல்லணும் அப்படின்னு நினைச்ச அந்த சனிக்கிழமை நான் எங்க இருந்திருக்கு அப்படின்னு கோவர்த்தன கிட்ட கேட்க, அதுக்கு கோவர்த்தனும் நீங்க டெல்லிக்கு போயிருக்கணும் அப்படி சொல்ல, அப்ப அதை யார் தடுத்ததுன்னு கேட்க, ஹீரோ தான் LIC ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு போன அப்படின்னு கோவர்த்தன சொல்ல, அப்ப முதல்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு கூர்மனுமே ஆள் அனுப்புறான். இன்னொரு பக்கம் தயாளனோ அவனுக்கு ஆகாதவங்க எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஹீரோனை பார்த்து அன்னைக்கு வந்து அந்த LIC ஏஜென்ட் இருக்கான்ல அவருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பயந்துகிட்டே கால் பண்ணி தயாளன் கிட்ட கொடுக்க, போன்ல வாட்டர் பாட்டில் அப்படின்னு ஹீரோ பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கத பாத்துட்டு தயாளனோ அது என்ன வாட்டர் பாட்டில் அப்படின்னு கேக்குறாப்ல. ஹீரோட பேஸ் வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படி சேவ் பண்ணி இருக்க சார் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் போன் எடுத்ததுமே நான் சில பேரை பிடிச்சு வச்சிருக்கேன் வந்து இவங்களா அப்படின்னு பார்த்து அடையாளம் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோமே அங்கே வர தயாளனோ அவங்க கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பேப்பரை வச்சு இவனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவும் இதுல யாருமே இல்ல அப்படி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து அப்படியே அக்கா பத்திராவோட வளகாப்ப சீரும் சிறப்புமா பண்ணி முடிக்கிறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோவை பிடிச்ச கூர்மனும் தயாளனை கூப்பிட்டு அன்னைக்கு இவன் தான் என்ன டெல்லி போக விடாம தடுத்தான், இவன் தான் பிளான் போட்டு என்ன கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தயாளனோ இவன் இல்ல அந்த சனிக்கிழமைக்காரன் அன்னைக்கு இவனையுமே அடிச்சிருக்கான் அப்படி சொல்ல, அப்பதான் சுதாவும் அந்த சொக்கல படத்துல ஹீரோ சவத்துல எழுதி இருக்க அந்த புரட்சிகரமான வசனத்தை காட்டி சொக்கல படத்துல இருந்து எவனோதான் உங்களை அடிக்கிறதுக்காக பிளான் போட்டு வந்திருக்கான் அப்படி சொல்ல, அதை பார்த்தா தயாளனோ அப்ப என்ன அடிச்சவன் கண்டிப்பா சொக்கல படத்தை சேர்ந்தவனாதான் இருப்பான் அப்படின்னு ஆளுங்களோட அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட இவனா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஊருக்காரவங்களும் எங்களை சில பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க, ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம் அப்படி சொல்ல, அதுக்கு தயாளனோ யாரு எங்க இருந்தாலும் சரி இன்னும் 2 நாள்ல என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா ஹீரோவும் நேரம் அப்பா கிட்ட போயிட்டு என்னால சொக்கலப்பட மக்கள் இன்னைக்கு அடி வாங்குறாங்க, இப்ப நான் தான் பண்ணி அப்படின்னு சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, இப்ப நீ தான் அடிச்சு அப்படி சொல்லிட்டு சொக்கலப்பட மக்கள் கிட்ட சொன்னா அவங்களுக்கு தைரியம் எல்லாம் வராது, அதுக்கு பதிலா ஏன் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் கோவப்படுவாங்க, நிஜமா கோவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா இதே சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லல, ஒருவேளை நிஜமான கோவம்னா 4 பேரு பயப்படுறனால இல்லாம 4 பேரோட நல்லதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதனால ஹீரோ நேரம் சொக்கல படத்துக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒண்ணு திரட்டி நாம இப்படியே போய்கிட்டு இருந்தா தைலம் நம்மள சும்மா விட மாட்டான், அதுக்கு பதிலா அவனை எதிர்த்து ஒரு அடி முன்னாடி வைப்போம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மக்களும் அவனை எதிர்த்து நம்மளால இங்க பொழப்பெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தைலனை எதிர்த்து நிக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆக முடியுது. அந்த நேரத்துல கூர்மனும் தைலன் கிட்ட அந்த சனிக்கிழமைக்காரன் என்ன கொல்ல அங்க வருவான்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி அங்க வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு தைலனோ நான் நிழல் மாதிரி நின்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதனால கூர்மனை உள்ள போக அந்த நேரத்துலதான் தைலனோ எங்க அண்ணனுக்கு வந்த டவுட் நமக்கு எதுக்கு வரல, நாம பார்ல இருந்த விஷயம் அந்த சனிக்கிழமைக்காரனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தைலனுக்கு ஹீரன் ஞாபகம் வருது. கோவில்ல அப்புறம் பார்ல வச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரன் அங்க வந்திருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு ஹீரோட பேரை வாட்டர் பாட்டில் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க யோசிச்சு பார்த்துட்டு சுதா கிட்ட நம்ம கூட இருந்த ஹீரன் அந்த வேலை எல்லாத்தையுமே பாத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த LIC ஏஜென்ட் காரன் தான் அந்த சனிக்கிழமைக்காரன் அப்ப இதை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து கூர்மனும் பாரோட CCTV
புட்டேஜ்ல சனிக்கிழமைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே தயாளன் தன்னை சுடுறதுக்காக குறி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற வீடியோல பாத்துறாரு. அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து தயாளன் கிட்ட காட்டி, அப்ப நீதான் என்ன சுட பாத்திருக்க அப்படின்னு பாக்கெட்ல இருந்த கண்ணை எடுத்து நீட்ட அந்த கண்ணை புடுங்கி அவனே சுட்டுட்டு கூர்மனோட ஆளுங்க கிட்ட வந்து அந்த சனிக்கிழமைக்காரன் நம்ம அண்ணனை சுட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு நம்ப வச்சுட்டு அப்படியே ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை தூக்கிக்கிட்டு நேரா சொக்கல படத்துக்கு வராரு தயாளன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா ஹீரோவும் ஹீரோட வீட்டுக்கு போக அப்பதான் ஹீரோட அம்மா தான் தன்னோட அத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ஹீரோனை காப்பாத்துறதுக்காக சொக்கல படத்துக்கு போறாரு. அங்கே போறதுக்குள்ள ஹீரோனை தயாளனை அடிச்சு மயங்க வைக்க அவங்களுமே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே ஹீரோவும் அங்க வர அவரையுமே தயாளன் அடிச்சு போட்டுட்டு, என்ன இந்த மக்கள் வந்து என்ன அடிப்பாங்க அப்படின்னு பாக்குறியா? எவனுமே வரமாட்டாங்க, வேணும்னா நீ அவங்களை கூப்பிட்டு பாரு, என்னை எதிர்த்து ஒரு அடி கூட வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாங்கன்னா நானே ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பொழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா ஒரு பையன் கூட வர மாட்டாங்க. அப்பதான் தயாளனா, பாத்தியா நீ கொடுத்த தைரியத்தால எவனுமே வர மாட்டேன், இதுவே நான் கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொக்கல போன மக்களை தயாளனும் கூப்பிட அவங்களும் பயந்துகிட்டு கதை திறந்துகிட்டு வெளியில வராங்க. அப்பதான் தயாளனா சொக்கல போன மக்களை முட்டி போட சொல்ல அவங்களுமே தயாளனுக்கு முன்னாடி முட்டி போடுறாங்க. அப்பதான் தயாளனோ ஹீரோவை அடிச்சு ஊர் மக்களுக்கு முன்னாடி, உங்களை சனிக்கிழமைக்காரன் யாருன்னு இவன் காட்டுவா அப்படின்னு பார்த்தா இவன் தான் சனிக்கிழமைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்ல ஊர் மக்களும் ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. நமக்காக தான் இவ்வளவு அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எழுச்சி வர ஆரம்பிக்கிறதே தவிர ஒருத்தனை ஒரு அடி முன்னாடி வைக்க மாட்டான். இத மயக்கம் தெளிஞ்ச ஹீரோயினுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோமே அடிபட்டு மயங்கி கிடக்க இந்த சண்டை தான் படத்தோட ஆரம்பத்திலுமே காட்டியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோட அப்பாவும் அங்கே வந்து தயாளனை உட்கார வச்சு, உங்களை மாதிரி ஒருத்த மேல கோவம் வந்தா இன்னொருத்த மேல காட்டுற ஆள் இல்ல என் பையன், யாரு மேல கோவம் வருதோ அவங்க பேர் நோட்ல எழுதி வச்சு 1க்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு அப்புறமா கோவம் இருந்தாதான் அடிப்பான். அவன் எவனா இருந்தாலும் சரி. ஆனா முதல் தடவை உங்க பேரை எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனால நிறுத்திட்டான். 2வது தடவை உன்னை அடிக்க வந்தப்ப நான் தான் பால்ல தூக்க மாத்திரை போட்டு கெடுத்துட்டேன். இதுக்கப்புறம் யார் மேலுமே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என் பையன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டா அப்படி சொல்ல, அப்ப அவங்க அக்கா சத்தியம் வாங்கினதாலதான் உசுரோட இருக்கு அப்படின்னு நக்கல் பண்றாப்ல தயாளன். அப்பதான் ஹீரோட அப்பாவும், உங்ககிட்ட நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீங்க வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணு என் பையன் கிட்ட இந்த நாள் உன்னோட நாள், நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இப்ப நான் வந்ததுக்கான காரணம், ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் என் பையன் யார் அடிக்கிறதா இருக்கிறானோ அவங்கள்ட்ட நான் முன்னாடியே போயிட்டு வான் பண்ணுவேன். அதுக்காக தான் இங்கேயும் வந்திருக்கேன். அப்புறம் சின்ன வயசுல இருந்தே என் பையன் அவங்க அத்தையையும் அத்தையோட பொண்ணு கல்யாணமே தேடாத நாள் இல்ல. இப்ப அந்த அத்தை பொண்ணு நீ அடிச்சு போட்டிருக்க, அதை பார்த்துட்டோம் என் பையன் எதுக்காக சும்மா இருக்கா அப்படின்னு தெரியுமா? சுக்குலப்பழம்ல இருந்து எவனாவது உன்னை எதிர்த்து ஒரடி வைக்க மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அப்படி சொல்ல ஹீரோவும் அதே நேரத்துல அப்படியே எழுந்து உட்கார்றாரு. அதை பார்த்து கடுப்பான தயாளனோ, என்னடா குடும்பமே சேர்ந்து கதை சொல்றீங்க, இப்ப நான் சனிக்கிழமைக்காரனை பாக்கணும்னா சுக்குலப்பழத்தை சேர்ந்த எவனாவது என்ன அடிக்க ஒரு அடி எடுத்து வைக்கணுமா அப்படி சொல்லி சுக்குலப்பழத்தை மக்களை ஒருத்தனை பிடிச்சு அடிச்சு என்ன வந்து அடிங்கடா என்ன வந்து அடிங்கடா அப்படின்னு சொல்ல எவனுமே அடிக்க வரல. அப்ப கூட்டத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணு எழுந்து வந்து அடிக்க போக கூட்டத்துல இருந்து இன்னொருத்தனும் எழுந்து வந்து தயாளனை அடிக்க போக இப்ப ஊரே அவனுக்கு பின்னாடி நிக்குது. அப்ப ஹீரோவும் தயாளனை பார்த்து, பாத்தியா நான் உண்டாக்கான தைரியத்தை, இனிமே நீ இல்ல யாரு வந்து இவங்க அடிச்சாலும் திருப்பி அடிப்பாங்க அப்படி சொல்லி ஹீரோ சனிக்கிழமைக்காரனா மாறி தயாளனோட ஆளுங்களை அடிச்சு வெளுத்துட்டு தயாளனமே புரட்டி எடுக்கிறாரு. கடைசியா தயாளனை கோவர்த்தனை வர வச்சு ஒப்படைக்க கோவர்த்தனம் தயாளனோட லேண்ட்ல வச்சு அவனை சுட்டு தள்ளுறான். கடைசியா எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுனால ஹீரோனுமே ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க.